உங்களுக்காக கிளைடர் ஒரு படையிலே போட வந்திருக்கேன். ஓபன் பண்ணுவா சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா ஓபன் பண்ணுங்க. கஸ்டமர் எல்லாமே வெயிட்டிங் உங்க கிளைடருக்காக தான். இது நாக்டர்னல் அனிமல். ஸோ விஷுவல் கம்மியாக தான் இருக்கும். ஸ்மெல்ல வச்சு நல்லா ஆயிடுது. ப்ரோ அதே மாதிரி நிறைய பேர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூப்பிட்டோடனே ஓடுற மாதிரிலாம். ஆமா, அது நீங்க குட்டியிலேருந்து கம்பல்சரி பண்ணாதான். இந்த கலர் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த கலர் பத்தி சொல்லுங்க. லைட் பைடு, லைட் பைடு, பிளாட்டினம் மொசைக். ப்ரோ இப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ்க்குமே இந்த கிளைமேட் மாறினா அடி வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கிளைடர்ல ஏதாச்சும் கிளைடர்லயும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இருக்கு. ரொம்ப சில்னஸ் ஆனாலும் போட முடியாது ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் காலையில ஒரே ஒரு ஆப்பிள் வச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுறாங்க. அப்படி வைக்கலாமா ப்ரோ? பண்ணக்கூடாது ப்ரோ. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ பேரா தான் வளர்க்கணும் நானும் சொல்லுவேன் மற்றவங்க மாதிரி. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் சிங்கிளா வளர்க்குறாங்க. இது வரைக்கும் எந்த இஷ்யூ வந்துருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப பயப்படுவாங்க. புரியுது. ஸோ நாக்டர்னல் அனிமல்னாவே வீட்டில் தான் இருக்கிறது. ஏன்னா போன வாட்டி உங்களுக்கு கூப்பிட்டு நிறைய பேர் வந்து இந்த சர்லாக் கிவ் வருவாங்க. ஆமா, சர்லாக் கேஜி கொடுத்துருக்கோம். வேலண்டைன்ஸ் டே இந்த வாட்டியும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐ கிரிமினோவே ஒரு 2 பீஸ் தான் இருக்கும். இந்த வாட்டி நிறைய பீஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ப்ரோ இதுதான் அந்த கால்சியம் பவுடர். நிறைய பிராண்ட் இருக்கு. இந்த பிராண்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆயிடுச்சு. அது கரெக்டாக ஒரு பேர் கொடுக்கணும் தருவீங்களா? 1 இயர்ல இருக்கு ப்ரோ. அது காமிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபீனிக்ஸ் vlog. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட் மாஃபியா தான் வந்திருக்கோம். இந்த கடையை நம்ம பெட் மாஃபியான்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு கிளைடர் மாஃபியான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைடர்லேயே யூனிக்கான கலெக்ஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நார்மல் கிளைடர் வந்து அதே மாதிரி யாருக்கிட்டையும் கிடைக்காது. நீங்க பார்க்காத கலர்ஸ் பார்க்கணும்னா அந்த கடைக்கு வரலாம். இந்த கடையில நமக்கு எப்பயுமே ரெகுலரா ஆஃபர் கொடுப்பேன். ஏன்னா அரவிந்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்பையிலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்றாரு. இது நம்ம ஒரு நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். வாங்க ப்ரோ உங்களுக்கு இல்லாத ஆஃபர்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து வரப்போகுது. சும்மாவே நம்ம கடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் சும்மா தெரிவிக்க விடுவாரு. இப்போ வேலண்டைன்ஸ் டேன்றனால நம்ம சொல்லவே வேணாம். இது கப்பிள்ஸுக்கு மட்டும் கிடையாது, சிங்கிளா இருக்க உங்களுக்குமே இந்த ஆஃபர் வந்து யூஸ் ஆகும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ கிளைடர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதை தவிர நீங்க எந்த வீடியோமே பார்க்க வேணாம். ஏன்னா இந்த ஒரு வீடியோலேயே நாங்கள் A to Z வந்து பார்த்தீங்கன்னா பேசிடுவோம். எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். இங்க நிறைய ட்ரீட்ஸ், ஃபுட்டு எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கடையில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாலே ஒரு 500-600 ஆகும். இது எல்லாமே நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம். எதெல்லாம் ஆஃபர் இருக்கு, என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆஃபர் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பெட் மாஃபியானா ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைடர் தான். பெட் மாஃபியா கிளைடர் மாஃபியா மாத்திடலாம். நிறைய பேர் நம்மளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம கடையில எல்லா பெட் ஷாப்லயும் கிடைக்கும், எல்லா பெட் ஷாப்லயும் வாங்குங்க. ஓகே, நம்ம கையில கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அது ஒண்ணு வேற. இப்போ நம்ம கிளைடர் மாஃபியால இருந்து நமக்கு கிளைடர் காட்டுங்க. ஆமா ப்ரோ, உங்களுக்காக கிளைடர் ஒரு படையிலே போட வந்திருக்கேன் ப்ரோ. ஓபன் பண்ணுவா சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா ஓபன் பண்ணுங்க. கஸ்டமர் எல்லாமே வெயிட்டிங் உங்க கிளைடருக்காக தான். இது ஒரு பேட்ச். நெக்ஸ்ட் பேட்ச் இன்னொன்னு அது பாப்போம் ப்ரோ. இதுல 2 பேட்ச் இருக்காங்க. 3 பேட்ச் 4 பேட்ச் இருக்காங்க. ஒருத்தர நம்ம காமிப்போம் ப்ரோ. கிளைடர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 பீஸ் 2 பீஸே இப்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம கடையில எப்பவுமே நிறைய இருக்கு. பீஸ் எப்பவுமே இருக்கும் ப்ரோ. இதுல வந்து நமக்கு பேசிக் கிரே, ஒயிட் ஃபேஸ், மாதிரி பைடு, லூசி அதெல்லாம் இருக்கு ப்ரோ. இதுல ப்ரோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைடரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கொடுத்துறீங்க. இப்போ வந்து இதுல என்னென்ன யூனிக்கான கலர்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் ஒரு யூனிக்கான கலர் தான் ப்ரோ. ஆனா பாக்க உங்களுக்கு கிரே மாதிரி தானே தெரியுது. ஆமா, கிட்ட ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும் கலர் என்ன கலர். இவங்க டைலே டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. இதுவும் பைடு தான் ப்ரோ. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் மியூட்டேஷன் தேடி வரவங்க நம்ம கடையை தேடி நிறைய பேர் வராங்க. ஸ்பெஷலா நம்ம கடையில ஃபேமஸ் வந்து இந்த கிரிமினோ ரெட் ஐ தான் ப்ரோ. எல்லா இடத்துலயும் வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு கிளைண்ட் அப்படியே நம்ம கடையில வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கடையில எப்பவுமே கிரிமினோ ஸ்டாக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளைடர் நிறைய பேர் இப்போ வாங்குறதுக்கு காரணம் வந்து பெரிய பெரிய டாக், கேட்லாம் வச்சிருந்தவங்க வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கு. மெயின்டெனன்ஸோட என்னால அவங்களை கேர் பண்ணிக்க முடியல. கிளைடர்னா அதான் கிளைடர்னா எனக்கு ஈஸியா மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கு. சோ அதனால நான் கிளைடருக்கு வந்துட்டேன் ப்ரோ. அந்த மாதிரி நிறைய பெட்ல இருந்து கிளைடருக்கு நிறைய பெட் லவர்ஸ் வந்திருக்காங்க ப்ரோ. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சிடும் சீக்கிரமாவே. ஆமா, கிளைடரோட ட்ரெண்ட் முடியவே இல்லையா ப்ரோ? ஆமா ப்ரோ. நிறைய பேர் ரீசெண்டா நிறைய பேர் எக்கச்சக்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இவனுக்கு பிரைஸ்லாம் ரொம்ப எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நினைச்சாங்க நிறைய சேல்ஸ் இருக்கிறதுனால இது பிரைஸ் ஏத்திட்டாங்க. அது காரணமே இல்ல ப்ரோ. இவங்களோட ப்ரீடிங் வந்து ஒரு 6 months ஒன்ஸ் தான் வந்து ஒரு 1ல இருந்து 2 குட்டி போடுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு 2 பேர் வாங்குற இடத்துல ஒரு 1000 பேர் மேல வாங்குற சூழ்நிலை இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. சோ அதனால இது கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்டா இருக்கு. சோ கம்மி குவான்டிட்டி இருக்கிறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மத்தபடி இது ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. அதே மாதிரி கிளைடர் வந்து ஈஸியா ப்ரீட் பண்ண முடியுமா? நிறைய பேர் கேக்குறாங்க. ப்ரீடிங் வந்து கஷ்டமா, அதனால பிரைஸ் ரொம்ப ஈஸி ப்ரோ. இவங்களை நீங்க அந்த ப்ரீடிங்க்குலாம் மத்த பேர்டோ அனிமலோ செம்ம கேர். சோ இந்த ப்ரீடிங் தேவையான ஃபுட்டு, ஸோ சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். இந்த மாதிரி இவனுங்களாம் அது இல்லவே இல்லை. இவனுங்களை நீங்க ஜாலியா பெட் ஃப்ரெண்ட்லியா வளர்த்தீங்கன்னாவே அந்த ப்ரீடிங் ஏஜ்ல ஒரு 1 year அப்போ வந்து அவனுங்களே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு குட்டி அவனுங்களே பார்த்துப்பாங்க. இவங்க ட்ரைனிங் பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கூப்பிட்டா ஓடி வராம ட்ரெயின் பண்ணலாம். கம்பல்சரி வந்து நீங்க இந்த சைஸ் ஒரு 4 monthsல 4 மாசம் குட்டில இருந்தே எடுத்து இந்த ட்ரீட்ஸ்லாம் இவனுங்களுக்கே இருக்கு ப்ரோ. நிறைய ட்ரீட்ஸ் நம்மளே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, அந்த ட்ரீட்ஸ்லாம் கொடுத்து ஸோ குட்டில இருந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னாவே அந்த அவனுக்கு அடல்ட் ஆனாலும் அந்த ஸ்மெல் ஐடென்டிஃபை. இது நாக்டர்னல் அனிமல். ஸோ விஷுவல் கம்மியா தான் இருக்கும். ஸ்மெல்ல வச்சு நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ
நெக்ஸ்ட் இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, அது உண்மைதான். அது பாக்கெட் ஃப்ரெண்ட்லாம் பாக்கெட்ல கூடாது, அந்த அளவு ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும் இவங்களை வளர்த்துக்கலாம். பெட்டே வளர்க்க கூடாத வீட்டுல வந்து இது நிறைய பேர் இப்ப வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் நிறைய பேர் இது வாங்குறாங்க. நிறைய பேர் வீட்டுல நிறைய அதான் பெட்ஸே அலோட் இல்ல. ஆமா, பெட்ஸே அலோட் இல்ல ப்ரோ. எங்க வீட்ல எல்லாம் பெட்டே அலோ பண்ண மாட்டாங்க ப்ரோ. நீங்க கிளைடர் எல்லாம் எடுத்து வரவே நான் இப்ப வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு, இருக்கிற இடமோ தெரியல, வீட்லயும் அலோ பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்களும் நிறைய பேர் கிளைடர் வாங்குறாங்க ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூப்பிட்டோனே ஓடுற மாதிரி எல்லாம் ஆமா, அது நீங்க குட்டியில இருந்து கம்பல்சரி பண்ணாதான். நிறைய பேர் பெருசுலாம் வாங்கிட்டு அது வராதுன்னு இது பாக்குறாங்க. சோ குட்டியில இருந்து பண்ணீங்கன்னா நல்லா பழகும். இப்போ எனக்கு வந்து ஒரு கிளைடர் நீங்களே அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா ரெடி பண்ண முடியுமா ப்ரோ? அந்த மாதிரி நமக்கு டைம் இல்ல ப்ரோ. டைம் இல்ல. இவ்வளவு கிளைடரையும் பண்ணா நமக்கு அதுக்கே டைம் இல்லாம நம்ம வெறும் இப்ப ராட் ஷாப் வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நம்ம பேர்ட்ஸ் வச்சிருக்கனால எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணணும். சோ நிறைய ஒர்க் இருக்கு ப்ரோ. ஏ டு Z நம்மளே ஃபுல்லா பாத்துக்கணும். சோ நீங்க அந்த மாதிரி எப்படி அதுக்கு அதுக்கு என்ன மெத்தட் நீங்க எங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் சொல்லுவோம். ஐடியா மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஆமா கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி ஒரு கிளைடர் நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. எடுத்துட்டு போறப்ப எந்த சைஸ்ல இருந்து இல்ல நிறைய டவுட் இருக்கு. ஏன்னா இதுலயே டிஃபரண்ட் சைஸ் இருக்கு. பேசிக் நீங்க இந்த சைஸ்ல இருந்து வளர்க்கலாம். இது ஒரு 3.5 months ஓல்ட். 3.5 months இது. ஆமா, இதுல பேசிக். ஆமா, இதுல இருந்து இது செல்ஃப் ஃபீடிங் ஆகும். சோ செல்ஃப் ஃபீடிங் ஆவறது மட்டும் தான் நம்ம வெளிய எடுத்துட்டு வரோம் ப்ரோ. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா கேக்குறாங்க, அது சர்வே பண்ண அது நம்ம கொடுக்கிறது இல்ல ப்ரோ. வெளிய ஷாப்ல தராங்க. சோ நம்ம ஷாப்ல தான் கிடைக்காது. ஆமா கிடைக்காது. அது தேடுறவங்க வெளிய வாங்கிக்கோங்க. நிறைய பெட் ஷாப்ஸ் இருக்கு, அங்க வாங்கிக்கோங்க. நம்ம கடைக்கு வந்தா சாப்பிடுற ஸ்டேஜ் மட்டும் தான் சேல் பண்றோம். ஏன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு 10K மேல உள்ள பொருள் வாங்குறீங்க. சோ உங்களுக்கு மணியும் எக்ஸ்பென்சிவ் தான். மணியை தாண்டி அது உயிர் தானே. கண்டிப்பா எடுத்துட்டு போயிட்டு இது பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனால சாப்பிடுற மாதிரி இருக்க பெட் வந்து நம்ம கொடுக்குறோம் ப்ரோ கிளைடர். ப்ரோ அதே மாதிரி ஒரு கிளைடர் வளர்க்கறதுக்கு எத்தனை ஃபீட் கேஜி போடலாம் நிறைய பேர் கேக்குறாங்க. பேசிக் ஒரு 1.5, அதாவது சின்ன கேஜி ஓகே தான். ஒரு 1.5 feet 1.25 feet இதுவே ஓகே தான். ஒரு எனக்கு அவனை பெருசா வச்சிருந்தா ஒரு 3 feet ஹைட் 2.5 feet பிரெத் உள்ள கேஜ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய கிளைண்ட்ஸ் அதை வாங்கி ஃப்ரீயா இருக்கட்டும். சோ அவன் ஜங்கிள் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேட்ச் பார்க்கலாம் ப்ரோ. அதுல இன்னும் யூனிக்கானது இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் டிஃபரெண்டா. இதே கிரே பைடு லைட் பைட்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே ப்ரோ. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சவுண்ட் போயிடுது, ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஒரே ஒரு மாட்டி மட்டும் காட்டுறீங்களா ப்ரோ? அவங்கள எப்பயுமே இவ்வளவு ஸ்டாக் இருக்கும் ப்ரோ நம்ம கடையில. இந்த டேட் அந்த டேட்னு கிடையாது. ஆமா ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வருது, ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுப்பீங்களா? தரேன் ப்ரோ. நீங்க கேட்டீங்க, ஏன்னா லாஸ்ட் டைமும் உங்க சேனல்ல தான் கொடுத்தோம். வீடியோ எண்ட்ல நம்ம சொல்லலாம். வீடியோ எண்ட்ல ஒரு ஆஃபர் இருக்கு. ஆமா, இந்த பைடு வெரைட்டிலாம் நிறைய பேர் தேடுறாங்க ப்ரோ. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பைடுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வருவாங்க, டபுள் கலர்ல. இந்த மாதிரி ஹெவி பைடுலாம் நமக்கு இல்ல இருக்கு ப்ரோ. லைட் பைடு, அது டார்க் பைடு. ப்ரோ இந்த பைடு பத்தி சொல்லுங்க நமக்கு. அதான் ப்ரோ, நார்மலா என்ன நினைச்சுக்கிறாங்க, இது ஒரு கிரேக்கும் ஒரு லூசிக்கும் வர குட்டின்னு நினைச்சாங்க. ஆமா, ரெண்டு மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஜெனடிக்கலாவே இது கலரே இதுதான். சோ இதுல இருந்து வர குட்டிங்க தான். ஒருவேளை நீங்க இப்ப ஒரு கிரே ஒரு லூசி வாங்கினா அதோட கிராண்ட் மதர் வந்து இந்த கலர்ல இருந்தா உங்களுக்கு பைடு வர வாய்ப்பு இருக்கு. இல்லனா பைட்லயே மேட் பண்ணா மட்டும் தான் குட்டியும் பைட்ல வரும். ரொம்ப ரேர் கலெக்ஷன் ப்ரோ. இதுமே ஒரு புது இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து லூசியும் கிரேவும் போட்டா பைடு வரும்ன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அதான் வரும். நான் வராத சொல்ல. அதாவது அதோட பழைய ஜெனரேஷன்ல இருந்து லைன் இந்த பேரண்ட்ல இந்த லைனேஜ்ல இருந்தா வர வாய்ப்பு. ப்ரோ கிளைடர் நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்களா ப்ரோ? ஆமா. இந்த மாதிரி பைடே வந்து பேர் செட் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. வெறும் பைடே மட்டுமே எடுத்துக்கலாம். இப்ப சிங்கிள் பீஸா பேரான்னு கேக்குறாங்க. அது ஒரு பெரிய வந்து ஆர்குமெண்ட் போகுது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர் மட்டும் தான் பெஸ்ட்னு சொல்லி சேல் பண்றாங்க. அப்படிதான் இல்ல ப்ரோ. சிங்கிளாவும் என்ன பொறுத்த அளவுக்கு வளர்க்கலாம். நான் ஏன் வளர்க்கலாம்னு சொல்ல வரேன்னா, எங்கல இருந்து இது ஒரு 50+ பேர் சிங்கிளா தான் வளர்க்குறாங்க இப்பயும். அதுல ஒரு 20 பேர் வந்து ஒரு 1 year மேல வந்து பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை தான் சொல்றாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்ல. ஸோ பேரா தான் வளர்க்கணும்னு நானும் சொல்லுவேன் மற்றவங்க மாதிரி. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் சிங்கிளா வளர்க்குறாங்க. இது வரைக்கும் எந்த இஷ்யூ வந்தது இல்லை. கிளைடர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுன்றாங்க, அதுவும் ஆனது இல்லை. ஃபுட்டும் எடுக்க மாட்டேங்குது, பயப்படுதுன்றாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆனது இல்லை. சிங்கிளா இருந்தால் நல்லா பாண்ட் ஆகும் கீழே. ஸோ நீங்க ஒரு பெட் கான்செப்ட்ல வளர்க்க போறீங்களா, ஒரு பெட் பேரண்டா கிளைடர் வளர்க்க போறீங்கன்னா, ஸோ நீங்க வந்து சிங்கிளா வளர்க்கலாம். எனக்கு அதுல இருந்து ஒரு குட்டி எடுத்து நான் அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பேரா வாங்கி. எதுக்கும் நான் அப்ஜெக்ஷன் நான் சொல்ல வரல. ரெண்டுமே வளர்க்கலாம். எல்லாராலையும் வந்து பேர் வாங்க முடியாது. ஸோ அவங்களா என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளால இதான் வாங்க முடியாது, இது வந்து பேரா வளர்க்கணும் தான் சொல்றாங்க. ஆமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நினைப்பாங்க சில பேர். அவங்களுக்கு நான் சொல்ல வரது, நீங்க சிங்கிளா வளர்க்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எனக்கு ஒரே ஒரு பீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 1 year ஆயிடுச்சு. அது கரெக்டா ஒரு பேர் கொடுக்கணும்னு சொன்னா தருவீங்களா ப்ரோ? 1 yearல இருக்கு ப்ரோ. அதுவும் காமிக்கிறேன் வீடியோ. 1 yearல இருக்கு, 2 yearsல இருக்கு, 8 monthsலயே மெச்சூர்ட் ஆயிடும். அந்த ஏஜ்ல இருந்தே கொடுக்குறோம் ப்ரோ. நமக்கு பேட்ச் 1 காமிச்சிட்டீங்க. பேட்ச் 2ல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு நமக்கு? சர்ப்ரைஸ்ல எதுவும் இல்லை ப்ரோ. அதுல இல்லாத டிஃபரெண்ட் கலர்லாம் இருக்கு. எல்லா பேட்ச்லயும் ஒரு யூனிக்கா பார்க்கலாம். நம்ம இதை கொடுமைப்படுத்துறோம்னு நினைச்சுக்க கூடாது. ஏன் அப்படி மூடி வச்சிருக்கோம்? ஸோ கிளைடர் பொறுத்த அளவுக்கு அவனுங்க எவ்வளோ இருட்டில் இருக்காங்களோ அவ்வளோ சேஃபாக அவனுங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மூடி வச்சு. இவ்வளோ வெளிச்சத்தில் வந்து பயப்படுவாங்க, ரொம்ப பயந்து. இந்த இப்போ இடத்துல நிற்க மாட்டானுங்க, ஓடிட்டே இருப்பானுங்க. ஸோ அதனால மூடி வச்சிருக்கோம். இப்போ வந்து அவனுங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப பயப்படுவானுங்க. புரியுது. ஸோ நாக்டர்னல் அனிமல்னாவே எப்பவுமே இருட்டில் தான் அது இருக்க விரும்பும். இருட்டு தான் ரொம்ப. நிறைய பேர் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ப்ரோ. இவனுங்களை வந்து டே டைம்ல முடிச்சிட்டு இருக்க மாதிரி நைட் டைம்ல அது மாதிரி நம்ம இயற்கைக்கு மாறா நம்ம எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சதுல யூனிக் கலர்ஸ் நிறைய இதில் இருக்கிற பற்றி சொல்லுங்க. இதுலயும் அந்த லைட் பைடு, ஓகே, நார்மல் லூசி இருக்கு ப்ரோ. யூனிக் அந்த கெமினோ ரெட் ஐ பத்தி ஒரு 6 பீஸ் மேல இருக்கு. அதுவும் நம்ம பேசுவோம். ஸோ இவனுங்களாம் ஒரு 6 months அபோவ் இருக்கு பீஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 7 months கிட்ட வரப்போகுது கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 3வது பேட்ச். இதுல எல்லாமே சைஸ் கொஞ்சம் பல்கா இருக்காங்க. 7 months 6 months 7 month 6 மாசத்துல இருந்து
7 மாசம். இப்போ இந்த டைம்ல எடுத்துட்டு போனா பழகுவாங்களா ப்ரோ? நம்ம பழகுவாங்க. இது வந்து குட்டியில வாங்கியிருப்பாங்க ஒரு 4 மாசம். ஓகே. அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல மனசு மாறிடும், இன்னொன்னு வாங்கிடலாம். ஸோ அவங்களுக்காகவே இன்னொரு இந்த ஏஜ்லயே வச்சிருக்கோம். நம்ம இந்த ஏஜ்ல இருந்து ப்ரீடிங் தரலாம். செட்டப் பண்றவங்க இந்த மாதிரி ஏஜ்ல வாங்கி செட் பண்ணலாம். இப்போ 1 இயர்ல எனக்கு கொடுங்கன்னு சொன்னா நம்ம தரலாம். இந்த கலர் ரொம்ப யூனிக்கா இருக்கும், அந்த கலர் பத்தி சொல்லுங்க. லைட் பைடு ப்ரோ. லைட் பைடு பிளாட்டினம் மொசைக் என்னவாங்க. இந்த கலர் ரொம்ப யூனிக்கா இருக்கும், அந்த கலர் பத்தி சொல்லுங்க. லைட் பைடு ப்ரோ. லைட் பைடு பிளாட்டினம் மொசைக் என்னவாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம கிட்ட எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கிளைடர்ஸ் வந்து கிடைக்குது? அதான் ப்ரோ, நாங்க இதுக்கு வந்து இங்க மெயின்டைன் பண்றது அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்றோம் ப்ரோ. நல்லானா ஸோ ஃபீடிங்ல இருந்து எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஃபுட்டு காலி ஆச்சுன்னா அந்த இதுக்குன்னு தனியா ஒரு ஆளே நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. எந்த டைமும் இவங்களுக்கு ஃபுட்டு ஃபீடிங்ல இருக்கும். ஸோ வர கிளைண்ட்ஸுக்கும் எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லிடுவோம். நைட் ஒரு வேளை சரலாக் வச்சிருவோம். மற்றபடி இந்த ஆப்பிள் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளைடர் வந்து நீங்க ஓனா ப்ரீட் பண்றீங்க, நம்ம ஃபார்மோட வீடியோ ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷனா இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா ப்ரோ. ஃபியூச்சர்ல பார்க்கலாம் ப்ரோ. அப்டேட் பண்ணலாமா நம்ம ஃபார்மையும்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம சேல் மட்டும் கிடையாது, அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணியும் எடுத்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே கேட்கலாம். ஃபுட் எப்படி கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாரு ப்ரோ. இப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ்க்குமே இந்த கிளைமேட் மாறினா அடி வாங்குதுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. கிளைடர்ல ஏதாச்சும் கிளைடர்லயும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இருக்கு. ரொம்ப சில்னஸ்னாலும் இவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கிளைடர் குட்டிலேயே வாங்கும்போது எந்த ஷாப்ல வாங்குறீங்களோ அங்கேயே நீங்க ப்ரிகாஷனா கேட்டுக்கோங்க. ஸோ எந்த வெதர்ல இவனுங்க எந்த இடத்துல வைக்கணும். ஸோ எங்களை வாங்குற கிளைண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ வீடியோல நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வின்டர் இந்த மழை சீசன்ல வந்து கொஞ்சம் வார்மா வச்சுக்கணும். அந்த டைம் வந்து இந்த கூலிங் உள்ள ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்வீட் கார்ன்ஸ், வார்மா இருக்கிற சரலாக்லாம் கூட கொஞ்சம் வார்மா வைக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாதிரி. ஏன்னா அந்த அப்போ வந்து டெம்பரேச்சர் ரொம்ப டவுனா இருக்கும். ஸோ அப்போ நம்ம வார்மா வைக்கும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இதாவது இந்த மெயின்டெனன்ஸ் வந்து அடல்ட் கிளைடர்ஸ் கிடையாது. ஒரு 1 இயர் மேல இருக்க கிளைடர்ஸ் எல்லா வெதரும் தாங்கும். இப்போ சம்மர் சீசன்ல இந்த குளிர்ச்சியான வாட்டர் மெலானு அந்த மாதிரிலாம் கொடுக்கும். இன்செக்ட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு இந்த டிவார்மிங் அந்த மாதிரி எதனா பண்ணுமா எப்படி ப்ரோ? டிவார்மிங்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. டிவார்ம்லாம் கிடையாது உங்களுக்கு. நார்மலா அப்படியே இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஹைஜீனிக்காக வைங்க. சரலாக்கெல்லாம் கொஞ்சம் வாமா வைங்க. சில்லுன்னு வச்சு அவங்க சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாது ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் காலையில ஒரே ஒரு ஆப்பிள் வச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுறாங்க. அப்படி வைக்கலாமா ப்ரோ? அப்படி பண்ணக்கூடாது ப்ரோ. ஒரு 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட் வச்சு கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு டைம் ஒரு ஆப்பிள் வைக்கிறோம்னா அது எப்போ வந்து நம்ம அந்த கேஜில இருந்து ரிமூவ் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. முக்கால்வாசி நம்ம கையில வாங்குறவங்கள நீங்க ரிமூவ் பண்ற இதுவே இருக்காது. ஃபுல்லாத்தையும் காலி பண்றாங்க. சப்போஸ் இருந்ததுன்னா ஒரு ஈவினிங் வேற ஃபுட் மாத்தும் போது எடுத்துறேன். கைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிக்கான கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இது கரெக்டா நம்ம 3rd பேட்ச் பாக்குறோம் ப்ரோ. இந்த 3 பேட்சோட நம்ம கிட்ட கிளைடர் முடிஞ்சிச்சா இன்னும் அடுத்த பேட்ச் இருக்கா ப்ரோ? இன்னும் அடல்ட் இருக்கு, கிரிமினோ இருக்கு. ஓகே, 4-5 பேட்ச் நிறைய போலாம். பேர் காமிக்க சொல்லி கேக்குறாங்க. நம்ம ப்ரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐ மியூட்டேஷன் வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் 10,000 பிலோ இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதுல இருந்து ஹையஸ்ட் எவ்வளவு வேணா போலாம். ஒரு 50k வரைக்கும் இருக்கு. 50,000 வரைக்கும் கிளைடர் நம்ம கிட்ட இருக்கு. ரேர் வெரைட்டிஸ்லாம் இருக்கு ப்ரோ. கிளைடர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்ல வந்து நிறைய பேர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பேர்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு ஃபுல்லா கிளைடர்லயே இறங்கிட்டீங்க. அதுக்கு என்ன ரீசன்? இருக்கு பேர்ட்ஸ். ஆனா கிளைடர் நிறைய பேர் கேக்குறாங்க, நீட் இருக்கிறதுனால சோ அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேர்ட்ஸ் வேணாலுமே நம்ம கிட்ட கிடைக்கும். எந்த பேர்ட் வேணாலும் எல்லாமே இருக்கும். நம்ம வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம சேனல் தான் தூக்கிட்டாங்க இல்லனா நிறைய. ஆமா, இல்ல அதுலயே நிறைய பேர்ட்ஸ் நம்ம போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா. இந்த ஆஃபரே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா போன வாட்டி உங்களுக்கு கூப்பிட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த சரலாக் கிவ் அவே வாங்கினாங்க. ஆமா, சரலாக் கொடுத்துருக்கோம், கேஜி கொடுத்துருக்கோம். வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரோ. இந்த வாட்டியும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ நம்ம 4th பேட்ச் காட்டுறீங்களா? ஆமா ப்ரோ. இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இதான் ரொம்ப டிமாண்டான பீஸ். இதை பத்தி சொல்லுங்க. இந்த கலரும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கலரோட இவனுக்கு கண்ணுக்காக தான் இவனுங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த கலரு அந்த கண்ணு. ஆமா ப்ரோ. அந்த லைட் வெளிச்சம் வந்தாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுறாங்க. வெளிச்சமா இருந்தா இது அவங்க தூங்குற டைம். நைட்ல எல்லாம் செம்ம ஆக்டிவா இருக்கும்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. கண்ணு பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இதுல ஃபுல் ஆல்பினோலாம் ரேரா தான் ப்ரோ வெளியே கிடைக்கும். கிரிமினோ எப்பயுமே இருக்கும். ரெட் ஐ கிரிமினோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஐ கிரிமினோவே ஒரு 2 பீஸ் தான் இருக்கும். இந்த வாட்டி நிறைய பீஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து கேக்குறாங்க யூனிக்கான கலர். எந்த ஷாப்லயும் கொடுக்க முடியாத கலர்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம கடையில எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 கிளைடர் இருக்குமா ப்ரோ? இன்ஸ்டாக்ல இருக்கும். அதனால யாருக்குமே நம்ம இல்லனே சொல்ல வேணாம். எதுக்கு வாங்கிட்டு போலாம். ஒரு சின்ன ஒரு 4 monthsல இருந்து 6 months வரைக்கும் இருக்கு ப்ரோ கிரிமினோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம ஷாப்க்கு வரும்போது கால் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க கால் பண்ணா கலெக்ஷன் பாருங்க. நேர்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாம். நேர்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. உங்களுக்கு எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டாக் எப்பயுமே அப்டேஷன்லேயே வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி பத்தி பேசுவோம் ப்ரோ. கிளைடர்ல நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ வருது. ஏன்னா ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? எதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேங்கன்னு கேக்குறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. எந்த அனிமலும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லாம இல்ல, எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அது வந்து என்ன ஆகும்னா இவங்க கால் நடக்க முடியாது. ஓகே. மாதிரி இழுத்து நடக்கிறது. ஸோ அதுக்காகவே நம்ம இப்போ அந்த கால்சியம் பவுடர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க இங்க வாங்கினாலும் வெளியே எங்கன்னா வாங்கினீங்கன்னா கூட அந்த கால்சியம் பவுடர் வாங்கிட்டு இவனுங்களை வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து வீக்லி 2 வைஸ் மட்டும் சரலாக்ல டைல்யூட் பண்ணிக்கலாம். அந்த கால்சியம் பவுடர் அது என்னது ப்ரோ? காட்ட முடியுமா? காட்டுறோம் ப்ரோ. இதுதான் அந்த கால்சியம் பவுடர். நிறைய பிராண்ட் இருக்கு ப்ரோ. நம்ம இந்த பிராண்ட் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு 6000 கொடுங்க 4000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். 1000 ரூபீஸ்க்குலாம் கிளைடர் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. எக்ஸ்பென்சிவான ஐட்டம் தான் கிளைடர் பொறுத்த அளவுக்கு.
நீங்க உங்களால வாங்க முடியும்னா கால் பண்ணி இது பண்ணுங்க. மற்றபடி ரேட் தெரிஞ்சுக்கணும், டைம் பாஸ் பண்ணாதீங்க கால் பண்ணி. தான் நிறைய பேர் அதான் பண்றாங்க. ப்ரோ கிளைடர் குட்டி எல்லாமே நம்ம சூப்பரா கொடுத்துட்டீங்க. லாஸ்டா எனக்கு ஒரு அடல்ட் பேர் கொடுத்தீங்க, நல்ல ரிசல்ட் இருந்தது. அந்த மாதிரி குட்டி போடணும்னு வளர்க்குறவங்களுக்காக ஒரு பேர் கொடுங்க. கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஒரு பேர் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் ஒரு 1.5 இயர் மேல இருக்க பேர் தான். ஸோ கம்பல்சரி அது மேட் ஆகி குட்டி போடும். ஸோ அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இந்த பேர் யூஸ் ஆகும் ப்ரோ. நிறைய வந்து பாத்தீங்கன்னா குட்டி நம்ம கிட்ட கிடைக்கிற அளவுக்கு அடல்ட் பேர் கிடைக்க மாட்டேது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, எதனால அடல்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்மியா இருக்கு? அடல்ட் பேர் ஸோ மோஸ்ட்லி எல்லாம் குட்டியில இருந்தா வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க. ஸோ இது நீட் இல்ல. ஸோ இது நீட் இருந்தா நம்ம இது கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, அடல்ட் பேருக்கு வேணுன்றவங்களுக்கு இது தரலாம். ஆமா, எப்பனா ரேரா இருக்கும், அப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அடல்ட் வச்சிருக்க மாட்டோம். இப்போ ஏதாச்சும் எனக்கு அடல்ட் பேர் வேணும்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா முன்னாடியே ஒரு 3 daysல கொடுத்துடலாம். இப்போ இவங்களுக்கு என்ன சைஸ் கேஜ் பண்ணணும்? 2 feet சைஸ் கேஜ், ஒரு ஆப்பிரிக்கன் பாக்ஸ் ஆர் காக்டெயில் பாக்ஸ் ப்ரீடிங். ப்ரோ நம்ம பெட் மாஃபியால இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆஃபர்ஸ் பார்த்துருப்போம். நம்ம கொடுக்காத ஆஃபர் இல்லை, கேஜ்ல இருந்து ஆக்சரிஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. கப்புள்ஸ்க்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் தரணும் ப்ரோ. கப்புள்ஸ் தாண்டி சிங்கிள்ஸா வந்தாலும் ஃபேமிலியா வந்தாலும் குழந்தைங்க வந்தாலும் இந்த வேலண்டைன்ஸ் டே அது ஒரு டே வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம மேட்டர் இல்லை. நெக்ஸ்ட் அன்னைக்கு எதனா ஒரு எப்பனாச்சும் ஒரு ஆஃபர் தரணும் நமக்கு ஆசை ப்ரோ. நம்மள தேடி வர கிளைண்ட்ஸுக்கு இந்த டே வந்து நம்ம அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிப்போம் ப்ரோ. ஏன்னா எல்லா நாளுமே ஆஃபர் தரலாம், அந்த நாள்ல தரலாம் கண்டிப்பா. கப்புள்ஸ்க்கும் இருக்கு, இல்ல கப்புள்ஸா மட்டும் தான் வரணும்னு இல்லை, யார் வந்தாலும் அன்னைக்கு ஆஃபர் ப்ரோ. அன்னைக்கு வாங்குற நம்ம கடையில் வாங்குற ஒரு கிளைடர் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு, ஒரு பவுச்சு, ஒரு கால்சியம் பவுடர் ஃப்ரீ ப்ரோ. இந்த மாதிரி இவ்வளோண்டு பவுச்சில் எடுத்துட்டு போக முடியும்னு கேட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம். உள்ள ஒரு தரலாம், அதை கூட காமிங்க. இங்கே வாங்கி உள்ள போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, ₹1 கூட தர வேணாம் ப்ரோ, ஃப்ரீ. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர். ஒரு கால்சியம் பவுடர், ஒரு ட்ரீட், ஒரு பவுச். கைஸ் February 14 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ப்ரோ. இப்போ February 14 வந்து மிஸ் பண்ணிட்டா ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. February 15 வரைக்கும் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. பாருங்க February 15 வரைக்கும் உங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கி 3 திங்ஸ் ப்ரோ. இந்த 3 திங்ஸ் சொல்றீங்க, ஏன்னா இதுல இவ்வளவு இருக்கே எல்லாமே கொடுங்க. ஒரு ட்ரீட், இது வந்து பாத்தீங்கன்னா கிளைடர் வந்து நம்ம டர்ம் பண்றதுக்காக. ஆமா, ட்ரீட் எக் ஃபுட் மாதிரி. நெக்ஸ்ட் கால்சியம் பவுடர், மெயினானது. நம்ம அந்த எது ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக நம்ம கால்சியம் பவுடர் கொடுக்குறோம். இது வெளியே எடுத்துட்டு போறதுக்கான பவுச், டிராவலிங் கேஜ் மாதிரி நமக்கு. இதெல்லாம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரைஸ் வந்துடும். இது எல்லாமே 2 நாள் மட்டும் ஃப்ரீ. நம்ம ஏன் பிரைஸ் சொல்ல மாட்டோம்னா, சரி மற்ற கடைக்கு இது ப்ராப்ளம் வரக்கூடாது சொல்லிட்டு இதோட வேல்யூ தான் நம்ம சொல்லாம இருக்கோம். ஆனா ஒரு டீசென்டான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணலாம் இங்க வாங்குறது மூலியமா. ப்ரோ நமக்கு ஆக்சரிஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய ஆக்சரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவனுங்களை சேஃபா, அந்த இருட்டா இருந்தா சேஃபா பாத்தீங்க சொல்லியிருந்தால. ஆமா, நைடிங் ஸ்பேஸ் மாதிரி. ஆமா, அதுக்கு இந்த கேஜில் மாட்டுற பவுச், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கு ப்ரோ. பவுச்சுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 40-50 வேரியன்ட் இருக்கும் போல. நம்ம கிட்ட எல்லாமே யூனிக்கா இருக்கு. இந்த மாதிரி டெடி பியர், வீடு செட்டப்ல எல்லாமே இருக்கு. எனக்கு பேக் வந்து சின்னதா இல்லாம எனக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல எடுத்து வந்துருக்கோம். அடல்ட் கிளைடருக்கு கரெக்டா இருக்கும். இதுலயும் அந்த ரோப் வந்துரும். மீடியம் சைஸ், இது லார்ஜ் கொஞ்சம் பெருசா நல்ல உள்ள ஸ்பேசிஸா இருக்கும். நிறைய பேர் இதுதான் வாங்குவாங்க, இந்த மாடல் தான். ஸோ இடம் அடைச்சிக்காது. இது இருந்தா கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் தனியா தேவைப்படும் எங்கன்னா கேரிங். ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு இடம் ஓகே தான், நான் கார்ல எடுத்துட்டு போற மாதிரினா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க. இதுவும் நமக்கு எல்லாம் ஸ்டாக் இருக்கு. ட்ரீட்ஸ்லாம் கூட எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லாம் இந்த மீல் கேட் அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். ட்ரீட்ல இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது ப்ரோ. இந்த ஹனியும் அப்புறம் இந்த கோகோனட் ஜெல்லி ரெண்டுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. நிறைய பேர் நிறைய லைக் பண்ணி சாப்பிடுறது. ரெண்டு வாங்கலாம். இது வந்து கோகோனட் நார்மல் நம்ம சாப்பிட்ற கோகோனட். இது நம்ம ஆம்ஸ்டர்ஸ் கூட தராங்க வாங்கிட்டு போய். ஓகே ப்ரோ, நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இது ஹனி, இது ரெண்டுமே ஜெல்லி இதுல இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் தானே ப்ரோ? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஃபுட். இப்போ நம்ம வீடியோ போடுறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. எப்பவுமே நம்ம ரீஃபில் பண்ணிடலாம். போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுமே நல்லா போகுது. நெக்ஸ்ட் இந்த ஜெல்லி கூட நல்லா வாங்குறாங்க ப்ரோ. இது சீஸ் கேக்குன்னு ஒன்று இருக்கு. சீஸ் கேக்கு கிளைடருக்கும் கேக் தரலாம் அதுக்கப்புறம். ப்ரோ இப்போ சென்னையில இருக்கவங்களுக்கு எப்பயுமே நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த ஆஃபர் வந்து வெளியூர்ல இருந்து கால் பண்ணி ஆர்டர் போட்டாலும் போட்டு விடலாம் ப்ரோ. பார்சல் வெளியூருக்கும் பார்சல் அனுப்பலாம். ஆமா, கிளைடர்ல இருந்து எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா ப்ரோ. வந்து 2 நாள் மட்டும் தான், அதை மட்டும் ஒரு 4 வாட்டி கூட சொல்றீங்க. கண்டிப்பா நிறைய பேர் அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுங்கன்னு ரொம்ப கைஸ் நான் தம்ப்நெயிலயே மென்ஷன் பண்ணிடுறேன். வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி February 15 வரைக்கும் நம்ம இந்த ஆஃபர் வாங்கியாச்சு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குன்னு சார் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.